படத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சீனுமே இன்னொரு படத்துல நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சங்கர் சார் எடுத்த படங்களான சிவாஜி முதல்வன்ல வரக்கூடிய சீன்ஸ் அப்படியே இங்க வைக்கப்பட்டிருக்கு. சிவாஜி படத்துல அந்த பிளாக் மணி சேர்க்கிறவங்க எல்லாத்தையுமே ஆபீஸ் ரூமுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பார்ல, அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாஃபியாஸ் எல்லாத்தையுமே நீங்க உடனே பஸ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போயிட்டு முதல்வன் படத்துல நம்ம பார்ப்போம்ல, யாராரு தப்பு பண்றாங்களோ அவங்கள ஸ்பாட்லயே சஸ்பெண்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இங்க தப்பு பண்ணக்கூடிய மாஃபியாஸ் வச்சிருக்கக்கூடிய இடங்களை ஸ்பாட்லயே வந்துட்டு சீல் வைக்கிறாரு. ஸ்பாட்லயே வந்துட்டு அந்த இடத்த டமாலிஷ் பண்றாரு. அதுலயும் ஒரு மாலை அதே இடத்துல டமாலிஷ் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஃபயர் எமர்ஜென்சி எக்ஸிட் வந்துட்டு சரியா வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையே வந்துட்டு இடிப்பாரு அதே இடத்துல. அங்க எவாக்குவேட் பண்ணுவாங்கல்ல, மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றுவாங்கல்ல. இவ்வளவு பெரிய கட்டடம் இடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா சுத்தி எல்லாரையும் வெளியேற்றி தானே ஆகணும். ஆனா லாஜிக்கே இல்லாம டக்கு டக்குன்னு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அதே இடத்துல பட்டார்னு வெடிக்க வைக்கிற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. இல்ல எனக்கு புரியல, லாஜிக்னு ஒண்ணு இருக்கு, தெலுங்கு படம் தான் புரியுது, அதுக்காக இப்படியா?